என்னோடய லைஃபே ஒரு பைத்தியக்காரனாட்டம். திடீர்னு நைட் எதிர்த்து 2 மணிக்கு போயிடுவேன். என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. கார் விட்டு இறங்கி வீட்டை பார்த்தோன்னையும் இந்த வீடு இப்படி எரியுது அப்படி சொல்றாரு. அந்த லாங்குவேஜே பாத்தீங்கன்னா அக்கினியா இருக்கு வீடு அப்படிங்கிறது. அப்படிலாம் சொன்னோம். இத்தனை வருஷம் அவருடைய எதுவுமே பேசல. இல்ல அப்படிலாம் பேசினது திடீர்னு இப்படி பேசுறாரு. போதே என்ன பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிச்சு. என்னோட டைம் முடிஞ்சதுன்னு சொல்லிச்சு. அந்த எனக்கு ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன். அப்ப என் காதுல ஒரு சத்தம். என் மேல 11 இயர்ஸா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு டார்க்னஸ் என்னை விட்டு அந்த செகண்ட்ல இது எல்லாம் என்னை விட்டு போறத வந்து என்ன லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படி சொல்றாரு. ஆக்சுவலா அவர் என்ன தேடிட்டு வந்தாரு. நான் போனவன் இன்னும் வரலையே அப்படிங்கறதுக்காக தேடி வந்தாரு. நான் சும்மா உள்ள போறேன். அவனை தூக்கிட்டு வாங்க மேல அப்படின்னு கொண்டு வாங்க. கொண்டு வந்தா நம்ம ஹிஸ்டரியே சொல்றாரு அவர். அப்படியா? எனக்கு இவதான் ஏதோ சொல்லிட்டாளான் இருக்கு. ஜோம் பண்ணுவாரு, கட்டி மறைஞ்சுன்னு பேரலைட்டிக் வருவான், கை தூக்கிட்டு நல்லா ஓடுவான். எனக்கு ஒண்ணுமே புரியாதப்பா. இது என்னடா இது ரெண்டால் மந்திரங்கிற வச்சிருக்காரா? இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு சத்தம். ஒரு நாளைக்கு என்னை அப்படியே மேலே அப்படியே நான் போகிற மாதிரி அப்படியே நான் மேலே ஓரளவுக்கு மேலே போயிடுறேன். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம். கட்டி மறையுது, காது திறக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷமா கேட்காத காதை ஆண்டவர் திறக்கிறாரு. என்னென்னமோ மிராக்கள் நடக்குதாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. நேரம் வெளியே வந்து ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறேன். சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ். எல்லா தேசங்கள்ல இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது. அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது. அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள். கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இறந்த பின் ஆத்மாவின் நிலை என்கிற அந்த புஸ்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு என்ன நடக்க போகுதுங்கிறத பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து டாக்டர் ஜெய்சிங் ராஜ் அவர்கள் வந்து இதை எழுதியிருக்காங்க. மரணத்தை குறித்து நூற்றுக்கணக்கான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் தர விதமாக இந்த புஸ்தகம் அமைந்திருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த புஸ்தகத்தின் விலை வெறும் 120 ரூபாய் மட்டுமே, ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த புஸ்தகம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஹோப்பே கிடையாது, ரட்சிக்கப்படுவாருங்கிறதே ஹோப் இல்லை. ஸோ 11 இயர்ஸ் இப்படி இருந்துட்டீங்க. 2013 என்ன நடக்குது? 2013 நியூ இயர் அப்போ நான் சர்ச்சுக்கு போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருந்தோம். ட்ராவல்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ எங்கள் கார் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக, ஒரு விக்கிரக கோயிலுக்கு போகிறதுக்காக ஃபுல் டெக்கரேஷனில் நிற்கிது. சரி. அவரு கிளப்புக்கு போயிட்டார். நியூ இயர் பார்ட்டியில் அங்கே போயிட்டாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். சரி. அப்போ எனக்கு வெளில வந்தோடனையும் எனக்கு காரை பார்த்தோன்னே ஒரே அழுக. என்னன்னாக்கா, இசப்பா நான் உங்களை ஆராதிக்க போகிறேன், காரில் ஆல்ஃபான்னு நேம் எழுதியிருக்கு, இந்த ஆல்ஃபா விக்கிரகத்துக்கு கீழே போய் நிற்கணுமா ஆண்டவரே? நான் நடந்து போகிறேன் என் குழந்தைங்களை எடுத்துட்டு, ஆனால் காரை அங்கே போகுதே இசப்பான்னு சொல்லிட்டு அப்பவும் கார் மேலே கை வச்சு ஜோம் பண்ணுறேன். இசப்பா காரை ரத்தத்தில் உப்பு கொடுக்குறேன், பத்திரமா போயிட்டு வரணும், டிரைவரை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு நடந்தே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். மார்னிங் அன்னைக்கு தான் நான் வாயை திறந்து அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி கார் வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம கிறிஸ்டியன்ஸ் தானே, இதுலலாம் பிஸ்னஸ்ஸு, நீ வந்து இதுலலாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேயா? நெக்ஸ்ட்டு செகண்டு தேர்டு மார்னிங் அவர் ஏஞ்சோன்னையும் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப செஸ்ட் பெயினாக இருக்குன்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அட்டாக், ஹார்ட் அட்டாக் தான் அது. அப்போதான் தெரியுது. தேர்ட் அப்போ ஹார்ட் அட்டாக். அப்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக நீங்கள் ஐசியூவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நாங்கள் இங்கேருந்து ட்ராவல்ஸில் போய் பொள்ளாச்சி ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஃபவுண்டேஷன் போய் நாங்கள் பார்க்கும்போது எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஹார்ட் சர்ஜரி. தைரியமாக டாக்டர்கிட்ட நான் பேசிட்டு, சார் ஒரு 1 hour மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். இசப்பா இவரோட பாடியில்
எந்த கத்தி படக்கூடாது ஆண்டவரே, சுகத்தை இது மூலமா அவருக்கு ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே நான் அன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். சரி. ஆக்சுவலா அதே ப்ரேயர் அவரும் பண்ணியிருக்காரு. ஓ அப்படியா? ஆமாம், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து தான் சொன்னார். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஹார்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு மாற்றம் இருந்தது. என்னைய பிள்ளைங்களெல்லாம் நினைச்சிருக்காரு. ஓகே நம்ம மனம் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு போல இருக்கு. 1 ஹவருக்கு அப்புறமே டாக்டர் அவரை சர்ஜரி எல்லாம் மார்னிங் வரைக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா 1 ஹவர்ல பண்ணணும்னு சொன்னது, மார்னிங் வரைக்கும் பார்க்கலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டிராவல்ஸ் ஒரு விக்கிரக கோயிலுக்கு போச்சு இல்லையா, நாங்க அங்க போயிட்டு வந்தா எவ்வளோ ரெண்ட் இருக்குமோ அதுல ட்ரிபிளா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணோம். இந்த மாதிரி அங்க நான் சொல்லும் போது நீங்க கோவப்பட்டீங்க. நம்ம கிறிஸ்தவங்க அல்ஃபாங்கிற நேமோட அங்க போய் நிக்க கூடாது. இவ்வளோ நாள் எப்படி இருந்ததோ தெரியாது, இனிமே அதுல நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும்னு சொல்லும்போது ரியலைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே ஓகே. வெரி ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான் ஆமா, ரியலைஸ் நீங்க தைரியமா அப்பதான் சொல்றீங்க. அந்த தைரியமா நானும் அப்பதான் சொல்றேன். சரி சரி சரி. செப்டம்பர் 2013 செப்டம்பர்ல லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டர் கொடுத்தாரு. அந்த 1 மந்த்ல அந்த 2 மந்த்ஸாவே எப்பவுமே நைட்ல வந்துட்டு இந்த மாதிரி நான் செத்து போயிடுவேன், எனக்கு லைஃப் இந்த பூமியில அவ்வளோதான், நான் செத்து போயிடுவேன், அதனால குழந்தைங்கள நீ பத்திரமா பார்த்துக்கோ, எங்கெல்லாம் ஃபினான்ஸாக அங்கங்கே கலெக்ஷன் பண்ணணும், ஏன்னா நம்ம இங்கே பிஸ்னஸில் கிரெடிட் சேல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணணும், எங்கெல்லாம் அமௌண்ட் இருக்குது. எனக்கு வந்து இவரோட ஃபினான்ஸை பற்றி எனக்கு தெரியாது அவ்வளோ நாளாக. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, பேங்க்கில் இப்படி இருக்குது, எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றா அவர் சொல்கிறாரு. ஏன்னா நான் இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கேன். அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா அவர் குடிச்சிட்டு பேசுறாரு அந்த மாதிரி தான் நினைச்சோம். திடீர்னு இப்படி பேசிட்டு. ஆமா, இந்த விஷயங்கள் பேசும்போது என்னோட சன்னுக்கு 10 இயர்ஸ், பாப்பாக்கு குழந்தை, அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. செப்டம்பர் 16 17 அந்த டேஸ்ல வந்து ரொம்ப அதிகமா கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்டா இருக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நான் எதுக்காக இப்படி பண்றேன். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை கெட்ட வார்த்தை பேசுவேன். ஓ அப்படியா? ஆமாம், உங்களுக்கு ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் சாக போகிறேன் அப்படின்னுவேன். உங்களை யாருன்னே தெரியாது, உங்கள்ட்ட வந்து நான் செத்துடுவேன் அப்படின்னுவேன். ஆனால் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்போ இந்த மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். போயிட்டு இப்படியே தான் கொஞ்ச நாள் இருந்தது. அப்போ அதுக்காக ப்ரேயர் பண்ணாங்க, எல்லாம் சுற்றி சுற்றி ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு நாள் நைட் 2 மணி பயங்கரமான மழை. அந்த சம்பவம் நடந்ததெல்லாம் இன்னைக்கும் கர்த்தருடைய நாமத்தினால எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. பீக்கா அந்த 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. இவ வந்து என்னை கேட்குறா, நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. ஆனால் எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன், நான் செய்வேன். நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன், பேசுவேன். என்னோடய லைஃபே ஒரு பைத்தியக்காரனாட்டம். திடீர்னு நைட் எதிர்த்து 2 மணிக்கு போயிடுவேன். என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. இங்கே நான் எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சாவு வரப்போகுது அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாரு. சத்தம் வருது. அப்போ குழந்தைங்களாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு இந்த ஆக்டிவிட்டிஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த 7 o'clock குடிக்கிற டைமு, அந்த குடிச்சாதான் அந்த ஆக்டிவிட்டிஸ் வருது. ஏதோ சம்திங் இவருக்குள்ள இருக்கு. வெளில தெரிஞ்சா பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க. இது நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கும்போது தான் ஒரு பயம் வந்து செப்டம்பர் 17 நைட்டு நானும் என் சன்னும் ப்ரேயர் பண்றோம். அப்போ அழுதுட்டு ஏசப்பா எப்படி அது சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கார் வந்து எங்க கேட்டு பக்கம் நிக்குது. நான் இறங்கி வேகமா ஓடுறேன். எப்படியாவது இவரை வீட்டுக்குள்ள மட்டும் கூப்பிட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போட்டா கூட அதுக்கப்புறம் மத்ததை யோசிக்கலாம். சரி சரி சரி. அப்படியே ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு வந்துடலாங்கிற அந்த ஆட்டிடியூட்ல மழை ஹெவி ரெயின் நனைஞ்சிட்டே நான் போய் கூப்பிடுறேன், வீட்டுக்குள்ள வாங்க அப்படி சொன்னோன்னையும் என்னை பாக்குறாரு. வீட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நீ ப்ரே பண்றியா அப்படி கேக்குறாரு. அவ்வளோ நாள் அந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை. எனக்கு சம்திங் இவருக்குள்ள ஏதோ இருக்கு, ஏதோ சம் டிமானிக் ஸ்பிரிட்ங்கிறத ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நான் டக்குன்னு டங்ஸ்ல பேசுறேன்.
நீ பேசாத, நீ ஜோம் பண்ணாத அப்படி சொல்றாரு. ஓ, டங்ஸ்ல பேசும்போது அவர் இப்படி அவரு அப்படி அந்த மாதிரி சொல்றாரு. அப்போ நான் வீடு பாக்குறாரு, ஏன்னா நாங்க மாடியில இருக்கோம். சரி. கார் விட்டு இறங்கி வீட்டை பார்த்தோன்னையும் இந்த வீடு இப்படி எரியுது அப்படி சொல்றாரு. அந்த லாங்குவேஜே பாத்தீங்கன்னா அக்கினியா இருக்கு வீடு அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் சொன்னோம். இத்தனை வருஷம் அவருடைய எதுவுமே இல்ல இல்ல அப்படிலாம் பேசினது இல்ல. திடீர்னு இப்படி ஆமா குடிச்சிட்டு வந்தா சில நேரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாசத்துல பேசுற மாதிரி பிள்ளைங்கள்ட்ட இருப்பாரு. அப்புறம் எக்ஸ்ட்ரீம் கோபம் அந்த மாதிரி. இந்த ரெண்டு தான் நாங்க பாத்துருக்கோம். இந்த மாதிரியான டிஃபரெண்டா இருக்குல்ல. அப்போ எனக்கு நீ என் முன்னாடி நிக்காத, நீ போ சொன்னேன். நான் உள்ள போயிட்டு ஜோ நீ போய் கூப்பிடு, டாடி உள்ள வந்துருவாருன்னு சொல்றேன். அப்போ அவன் போய் கூப்பிடுறான், நீயும் என்ன கூப்பிடாதுடா, நீ ப்ரே பண்ணிட்டு இருந்தியான்னு கேக்குறாரு. அப்போ எனக்கு கன்ஃபார்மா இவருக்கு சம்திங் ஏதோ டிமானிக் தான், ஸ்பிரிட் தான் அப்படிங்கிறத நான் அதை உணர்ந்துட்டு என்ன பண்ணேன்னா அதிகமா நான் டங்ஸ்ல இருக்க ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்றேன், சப்பா எங்களை அவமானப்படுத்துறாதீங்கப்பா, வெளியில நின்று சத்தம் போடக்கூடாது. ஏற்கனவே நான் 13 இயர்ஸா நிறையா நான் அனுபவிச்சிட்டேன். இந்த அவமானத்தையும் என்னால தாங்க முடியாதுன்னு நான் உள்ள வீட்டுக்குள்ள நின்று அழுதுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையாலுமே God is good. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவரை கார்ல இருந்து வெளில கூப்பிட்டுட்டு வந்துட்டு என்ன நான் அந்த விஷன்ல பாக்குறேன். ஆக்சுவலா அவர் குடிச்சிருக்காரு, அவருக்குள்ள டிமானிக் இருக்கு. அந்த கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள கேட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்கா கேட்டை தொடுறாரு, அவர்னால தொட முடியல. அப்போ அந்த கேட்ல கை வைக்கும் போது ஐயோ அந்த கேட்டு எரியுது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கன்ஃபேனா இந்த அக்கினி பிசாசுக்கு தான் பிடிக்காது, அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ கேட்டு ஓபன் பண்ணியாச்சு, கேட்டுக்குள்ள கால் வைக்கிறாரு. கால் வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஐயோ இந்த வீட்டுக்குள்ள எரியுது, என்னால வர முடியல அப்படி சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அந்த வேர்டை சொல்றாரு. என்னால வர முடியல, ஸ்டெப்ல ஏறி வராங்க. வீட்டுக்குள்ள டோரை நான் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். வந்து சேர்ல உட்கார்ந்தோடனே டக்குன்னு நான் லாக் பண்ணிட்டேன். சரி, எனக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள வந்தா போதும் அப்படிங்கிற லெவல்ல நான் லாக் பண்ணிட்டேன். அவர் நல்ல ஸ்டவுட்டான பாடி உள்ளவர்ல, நல்லா அலக்கழிக்க அங்க போய் ஜம்ப் பண்ணி விழுறது, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸை நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், சர்ச்சில் நைட் ப்ரேயர் நடக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம போயிடுவோம், டக்குன்னு பாஸ்டருக்கு கால் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு இவரோட பிரதருக்கு தான் நான் கால் பண்ணி, அந்த டைமில் அவங்கெல்லாம் கொஞ்சம் வரமாட்டேன்லாம் சொன்னாங்க, ஆனால் அழுது எப்படியாவது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு என்னை ஒரு அம்பாசடர் கார்ல கட்டி தான் கொண்டு போறாங்க. அப்படியே கட்டி தான் கொண்டு போறாங்க. ரொம்ப நான் ரொம்ப பிரச்சனை பண்றேன், இதெல்லாம் கிளிக்கிறேன், ஷார்ட்லாம் டியூப்லைட் உடைக்கிறேன், சாக போறேன்னு சொல்றேன் அப்படின்னு இந்த ஒரு வாரமா வச்சதுனால உள்ள ரூம்ல அடைச்சி வச்சுட்டு என்னை போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க. கார்ல கூப்பிட்டுட்டு போயிட்டேன். கார்ல நான் ஏறும்போது எனக்கு பயம் என்னன்னா, அந்த ஒரு 10 டேஸா 1 வீக் 10 டேஸா நான் செத்து போயிருவேன்னு சொன்னாரா, அப்ப எங்கேயாவது கார் டோர் ஓபன் பண்ணி விழுந்துருவாரோ இப்பெல்லாம் பயம் இருந்துகிட்டே இருந்தது. பக்கத்திலேயே உட்காந்து என் குழந்தைங்க 2 பேரும் நாங்க கார்ல கூப்பிட்டுட்டு போய் சர்ச்சுக்குள்ள போறோம். சரி, சர்ச்சுக்குள்ள போனா அவருக்கு போறப்ப கரெக்டா சர்ச் பக்கத்துல போனோன்னையும் கேக்குறாங்க, என்ன எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா, அதெல்லாம் நான் கண்ணுல பார்த்தேன் பிரதர். அப்படியே இந்த டைம்ல நீ என்ன எதுக்கு நார்மலா பேசுறாரு. சரி, நார்மலா. ஓகே ஓகே ஓகே. அந்த பிசாசு மல்டிபிளா பர்சனாலிட்டியோட என்கிட்ட பேசி இந்த விஷயங்கள் கேதர் பண்ணுது, எங்க கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிறது. ஆனா நான் வந்து சர்ச்சுங்கிற வேர்டை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இறங்கும் போதே அவர் இறங்கிட்டாரா பார்த்தா தெரிஞ்சிருக்கும், சர்ச்சு தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, இறங்க போதே என்ன பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிச்சு, என்னோட டைம் முடிஞ்சதுன்னு சொல்லிச்சு அந்த பிசாசு இறங்கும் போது. ஆமா, ஜெபிக்கும் போது நான் பயங்கர போராட்டமா, கீழே விழுகிறேனா, வாமிட் எடுக்கிறேனா, அங்கே எங்கே அலையிறேனா, எல்லாம் பயங்கர பிரச்சனையாக. அப்போது என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஃபுல்லாக விழுறேன்னா. அப்போது தான் டெலிவரன்ஸ் ஆகலை. எத்தனை மணிக்கு கூப்பிட்டு போனீங்க? நான் ஒரு 11 o'clock. 11 o'clock நைட்டு கூப்பிட்டு போகிறீங்க. 3:30 வரைக்கும் அவர் எதுவுமே ஆகலை. அது அங்கே ஓடுது இங்கே ஓடுது, அது வேற மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன். நான் செத்து போனேன், இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படிதான் சொல்லி.
சரி. வர்ஷிப் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம், சரியாகவே இல்லை. ம். எனக்கு ஒரு 4:30 அந்த மாதிரி டைம்ல நான் அழுது ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன். அப்ப என் காதுல ஒரு சத்தம், எனக்கு அவன் வேணும், செகண்ட் தம்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குது. அப்படி கேக்குது. எனக்கு இது யார் பேசுறாங்கிறது எனக்கு தெரியல. சரி. அதுக்கப்புறமே நீ வேணும், அப்படி உன் பிள்ளைங்க எனக்கு வேணும், இந்த 4 சவுண்டு என் காதுல கிளியரா இருந்தது. எனக்கு இது எங்கிருந்து இந்த சத்தம் வருது, எதுக்காக என்னால அனலைஸ் பண்ண முடியல. அப்போ நான் டக்குன்னு பாஸ்டர்ட்ட சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணேன்னா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் இப்படி இந்த சத்தம் கேட்டு எனக்கு கிளியர் ஆன உடனே என்ன பண்ணேன்னா இப்படி சாஷ்டாங்கமா விழுந்து என் ஹஸ்பண்ட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்ன ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் வீட்டை ஜெபத்துக்கு திறந்து கொடுக்குறேன். இந்த 4 விஷயங்களை என்ன பண்றேன்னா நான் கன்ஃபஸ் பண்றேன். சாஷ்டாங்கமா விழுந்து அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன் ஆண்டவரோட. நான் அந்த கமிட்மெண்ட், ஆண்டவருக்கு எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டை வந்து என் வாயை திறந்து நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த டைம்ல என் மேல ஒரு நல்ல ஒரு பவர் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது, ஒரு பிரைட்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி சொன்னேன் என் மேல ஒரு பாறை இருந்த மாதிரி ஒரு வெயிட் இருந்ததுன்னு, அந்த வெயிட் என்னை விட்டு போச்சு. என் மேல 11 இயர்ஸா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு டார்க்னஸ் என்னை விட்டு அந்த செகண்ட்ல இது எல்லாம் என்னை விட்டு போறத வந்து என்னால ஃபீல் பண்ண நான் சாஷ்டாங்கமா விழுந்து எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு கமிட்மெண்ட்டை நான் வாயை திறந்து நான் கன்ஃபஸ் பண்ண போது இது எல்லாம் என்னை விட்டு போய் நான் ரொம்ப லேசாகிறேன். எனக்குள்ள இருக்கிற அந்த எல்லா பேர்டனுமே என்னை விட்டு போச்சு. ஏதோ ஒரு சம்திங் எனக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லு, என் அட்மாஸ்பியர் வேற மாதிரி நான் ஒரு எப்படி என்ன ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறேன், ஒரு இடத்துல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்துச்சு. நான் இப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த டெவில் என்ன தெரியுங்களா சொல்லிட்டு போச்சு, எனக்கு டைம் முடிஞ்சதுன்னு சொல்லுச்சு. இவனை எப்படியாவது நான் கொண்டு போலான்னு நினைச்சேன், ஆனா நான் தோத்து போயிட்டேன். இதெல்லாம் வாயை திறந்து சொல்லி குப்புற விழுந்துச்சு. நீங்க இந்த மாதிரி நான் கமிட் பண்ண அடுத்த பிரதர் இதெல்லாம் லைவா உண்மையாவே எப்படி சொல்றது, பரலோகம் இதை பார்த்துட்டு இருக்குது, இது நடந்தது உண்மை. நான் கமிட் பண்ண அடுத்த செகண்ட் ஆண்டவர் அவருக்கு ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் நான் ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு கான்சியஸ் வந்துச்சு. அப்போது நான் கீழே விழுந்தேன்னா விழுந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நினைவில்லாமல் இருந்திருக்கேன். அப்புறம் எந்திரிச்சு நம்ம ஏன் இங்கே வந்தோம், இந்த இடத்துல எப்படி வந்தோம், எப்போ கூட்டிகிட்டு வந்தீங்க, இத்தனை நாள் எங்கே இருந்தோம் அப்படின்னு அப்போ தான் நான் அவள்கிட்ட கேட்டேன். நம்ம பிள்ளைங்களை பார்த்து ஒரு அழுக, நம்ம எப்படி இங்கே வந்தோம், டைம் எவ்வளோன்னு பார்க்குறாரு. செப்டம்பர் 18 மார்னிங் 5:30. ஆனால் அந்த ஆண்டவர் விடுதலை ஆக்கினார்ன்றதை நான் இப்போ உணர்ந்துட்டேன். நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையிலேருந்து எந்த மனுஷனும் வாயில் வேணால் சாகிறோன்னு நாங்கள் சொல்லுவோம், உலகத்தை வெறுத்துட்டோன்ட்டு. பட் சாவுங்கிறத எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான் இல்லைங்களா. அப்போது ஏதோ ஒன்று எனக்கு நடக்குது, நடந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு. விடுதலை ஆனால் அடுத்த அந்த டெலிவரன்ஸ் ஆனால் அடுத்த 10-20 மினிட்ஸில் அவர் ஆண்டவர் வந்து டங்ஸ் பேச வச்சாரு, அனாய்ட் பண்ணாங்க எங்களுக்கு. அது அந்த 6 o'clock அந்த 4:30 to 6 o'clock வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் கொடுத்தாரு பிரதர். எனக்கு லைஃப்ல வந்து டர்னிங் டைம். அதெல்லாம் ஒரு 3:30 வரைக்கும் ஒரு இதுல இருந்தீங்க முடியல. ஆமா ஆமா ஆமா. அடுத்து ஒரு 3 ஹவர்ஸ்ல ஒரு டோட்டலாவே டோட்டல் சேஞ்ச் பிரதர், டோட்டல் சேஞ்ச். பிசாசு வெளியே போய் அவர் டங்ஸ்லயும் பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அது பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும்ல, இத்தனை வருஷம் போராட்டம், அவங்க திடீர்னு இப்படி ஒருத்தங்க. இந்த செகண்ட் எனக்குள்ள ஒரு சமாதானப்பா, எனக்கு டெலிவரன்ஸ் மீன்ஸ் எவ்வளவு கண்ணீர்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சுப்பா. சரி சரி சரி. இந்த ஒரு
பீஸ்ஃபுல்லாக நான் என் ஹார்ட்டில் வந்து நான் ஃபீல் பண்ணேன் பிரதர். இன்னைக்கு நைட் ஆண்டவர் தொட்டதோட சரி, அதுக்கப்புறம் இந்த நாள் வரைக்கும் அந்த போதை பொருளை எங்கன்னா தொடலை. அந்த ஒரே 13 வருஷம் ஆயிடுச்சு அது. ஆமாம், இப்போ 13 வருஷம், 14 வருஷம் ஆச்சு. செப்டம்பர் 18 2013ஓட எல்லா பழக்கமும் போச்சு. 13 இயர்ஸ் ஆண்டவர் ஜீவனோட எங்களை வச்சிருக்கிறாரு. இதை விட மிராக்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி பிபி 290 250 இருந்தது. சரி சரி. அடுத்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா நார்மல் பிபி 120/80. நீங்க இப்ப எங்க வேணாலும் இப்ப அவருக்கு பிபி செக் பண்ணி பாருங்களேன். சரி, மாறினாங்க இந்த கேரக்டரு. டக்குன்னு குடிக்காம இருந்தாங்க, நல்லா பேச ஆரம்பிச்சாங்க உங்கள்கிட்ட. அப்புறம் ஹாப்பியா அந்த பழைய 15 வருஷம் நீங்க சந்தோஷமாவே இருந்தது இல்லைன்றீங்க. கண்டிப்பா. அப்புறம் சந்தோஷமாலாம் பேச ஆரம்பிச்சாங்களா எப்போ? ஆமா, அதுக்கப்புறம் தான் லைஃபோட வேல்யூவே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. நமக்குன்னு ஒரு வைஃப் இருக்கா, அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு டெடிகேட்டிவான ஒரு லைஃபை பார்த்தேன். எனக்குன்னு பிள்ளைங்க இருக்காங்க, அதெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சார். எனக்கு என்னோட மகன் இருக்கான், பொண்ணு இருக்கா, நம்ம இனி இவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் எல்லாம் அவருக்கு வர ஆரம்பிச்சது. வசனம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. கண்டிப்பா என் கணவனை பிரகாசிச்சது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் பிரதர். நான் டெலிவரன்ஸ் ஆகி நான் நல்லா இருக்கிறேன், என்னை திருப்பியும் அரெஸ்ட் பண்ணுன்றாங்க. ஓ, அந்த கேஸ் சம்மந்தமாக என்னை அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தப்பிச்சு இங்கேருந்து கீழே போகிறேன். என் மனைவி, நானும், பிள்ளைகள்லாம் கீழே போகிறேன். ஆமாம் ஆமாம். கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் வந்து மதுக்கரை, கோயம்புத்தூர் செட்டிபாளையம் ரோடு இருக்கு இல்லைங்களா, உட்படத்துக்கு அந்த ரோட்டில் ஒரு மண்டபத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்போ போகும்போது தான் ஃபர்ஸ்ட் அவரை சந்திக்கிறோம். சரி, அவர் ஃப்ளக்ஸ் வெளியே வச்சிருக்கு. அப்போது இவ சொன்னால் நான் உள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு. அப்புறம் சரி நீ போயிட்டு வா அப்படின்னா நான். அப்போது அதில் வந்து ஒரு தம்பி இருந்தான், அவன் அந்த தம்பி தான் இவளை கூட்டிகிட்டு போனான். சரி, அப்போது அந்த இடத்துக்கு போனதும் இவ உள்ளே போயிட்டா, நானும் கொஞ்ச நேரம் போவே இல்லை. அது வந்து ஆப்ரஹாம் சார்லஸ் அவரோட மீட்டிங். சரி, எங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, நாங்கள் அவரை பார்த்தது கூட கிடையாது. பட் அப்போ அந்த தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரிக்கா லண்டன்லேருந்து வந்திருக்காரு. சரி, இப்போ தான் ஃபஸ்ட்டு மீட்டிங், யூகேலேருந்து வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங்னு சொல்லிட்டு டொனால்ட் ஆப்ரஹாமையா அந்த மீட்டிங் அந்த ஹாலில் நடத்துகிறாங்க. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு ஒரு வர்ஷிப் அங்கே போயிட்டுருக்கு. சரி, திடீர்னு பார்த்தா என்ன தேடிட்டு அவர் வந்தார், உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனையும் அவர் ஸ்டேஜில் நிற்கிறாரு, நாங்கள் ரொம்ப பின்னாடி நிற்கிறோம். இவர் ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தாரு. அப்போது ப்ளூ ஷர்ட் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் என்ன தேடிட்டு வந்தார், நான் போனவன் இன்னும் வரலையே அப்படிங்கிறதுக்காக தேடி வந்தார். நான் சும்மா உள்ளே போகிறேன், அவர் அவனை தூக்கிட்டு வாங்க மேலே அப்படின்னு கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் நம்ம ஹிஸ்ட்ரியே சொல்கிறாரு அவர். அப்படியா? எனக்கு இவ தான் ஏதோ சொல்லிட்டாளான் இருக்கு, இவ போய் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கா போல முன்னாடியே நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. அப்போல்லாம் எனக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் தெரியாதுல்ல நமக்கு. அப்புறம் இவ தான் சொல்லிட்டான்னு இவன் மேலே அப்பவும் பயங்கர காண்டு. சரி, வெளியே போய் இவளை பேச்சுக்கலாம் அப்படின்னு. நான் வேற ஒரு கார்னர்ல நைட்ல ஒரு மிட் நைட்ல ஒரு சர்ச்ல நான் கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறது யாருக்குமே தெரியாது. எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், நான் சொன்னதுனால இவருக்கு தெரியும். நான் இவரை நான் ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணது அவருக்கே தெரியாது. அந்த மனுஷன் டச்சுனா எல்லாம் உழுந்து டெலிவரன்ஸ் ஆகிறான், வாமிட் எடுக்கிறான், 2 பேர் பிசாசு பிடிச்சி ஆடுறான், 2 பேரை ஆண்ட விடுதலை செய்கிறாரு, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எனக்கு இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அங்கங்கே பார்த்தா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன். திருப்பி என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு. எனக்கு ஒரு பயம் என்னென்னா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, பட் தண்ணி தான், ட்ரிங்க்ஸ் தான் அதுக்கப்புறம் நான் அடிக்காமல் இருக்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால ஒழிய மெய்யாகவே விடுதலையாகிறேன். ஆண்டவர் அன்னைக்கு விடுதலையாக்கிட்டார், நான் விடுதலை ஆகிட்டேன். ஆனால் திருப்பி அந்த பழைய கிரி எனக்குள்ளே இருக்குது. பட் இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுறாரு, எல்லாம் உழுகுறாங்க. அவர் அனாய்டிங் பண்ணுறாங்க, எல்லாம் அனாய்டிங்கில் நிறைய. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, கண்ணு முன்னாடி பார்க்குறேன். துள்ளுறாங்க, அன்னி பாஷை பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. ஒருத்தங்க நிற்க முடியாமல் அனாய்டிங் இறங்குது, அபிஷேகம் இறங்குது. எனக்கு இவங்களுக்கு ஒரே பயம். இவர் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டிருக்காரு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி நைஸாக நம்ம இங்கேருந்து போயிடுவோம். இவர் ஏதாவது நம்ம மேலே கை வச்சு நம்ம எழுந்தா, எனக்கு ஜனங்கள் பார்க்கறத பற்றி பிரச்சனை இல்லை. 10 வருஷமா இவளை நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம், நம்ம தான் கெத்துன்னு காமிச்சிட்டு இருக்கோம். இவன் முன்னாடி நம்ம கீழே கீது விழுந்துட்டா இன்னும் அசிங்கமாக போயிருமே. நான் அப்படி திறமைய ஸ்டெப்பு கீழே வந்து அவனை கூப்பிட்டு வாங்கன்னாரு. 2 பேர் கூட்டிட்டு போனாங்க. ஐயா கையை தான் மேலே வச்சாரு, என்ன நடந்ததுன்னா தெரியாது. இந்த கடல்ல ஒரு அலை வந்து அடிச்சு கொண்டு போகும்போது
ஸோ அப்படி ஒரு நேராக போய் விழுந்த கீழே. ஸோ உங்களுக்கு அந்த ஆனால் உலகக்கூட நினைக்கிறீங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃப்ளோ உங்களுக்கு அப்படியே இதாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனால் ஏதோ என் முடியெல்லாம் அப்படியே மேலே செலுத்து நிற்கிது. அப்போல்லாம் ஆவியானவர் இறங்குனது எனக்கு தெரியாதுல்ல. ஏதோ என் உடம்புல நடக்கிறது எனக்கு தெரியும், பட் ஆனால் என்ன நடக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்படித்தான் ஆண்டவர் அன்னைக்கு. அப்போ நீங்கள் ஏதாவது எவ்வளோ நேரம் அப்படி இருந்தீங்க? எனக்கு அது ஒரு 1/4 மணி நேரம் அந்த அனாயிட்டிங் அப்படியே இருந்தது. ஓகே ஓகே. இப்போதான் அந்த அனாயிட்டிங்னு தெரியும். ஆனால் காட்ஸ் ப்ரெசன்ஸை நாங்கள் எல்லாருமே அந்த ஹாலில் எல்லாரும் ஃபீல் பண்ணோம். பட் இவர் மேல ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங்னு சொல்லலாமே, ஸ்பெஷல் அனாயிட்டிங் இருந்தது. ஏன்னா அவர் சொன்ன வேர்டு, நீ எங்க ஓடினாலும் ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு தான் செலக்ட் பண்ணிருக்காரு, நீ யூ ஆர் அ சூசன் வெசல், யூ ஆர் அ யூனிக் பீஸ் அப்படியெல்லாம் சொல்றாரு. எங்களுக்கு அவரை பத்தியே தெரியாது. ஆக்சுவலா இது நாங்க போனதே வந்து ஒரு கோஇன்சிடென்ட் தான் சொல்லணும். இந்த அனாயிட்டிங்க்கு அப்புறம் என்னோட கோபம் என்னன்னு எனக்கு தெரியல, அப்படியே மாறுது. எனக்கு தெரியுது எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு. அப்போ அவரு என்கிட்ட சாவி கொடுத்து நம்ம கொடைக்கானல் போகணும் வா அப்படிங்கிற. ஆண்டவர் உன்னை என் கூட வச்சுச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் அவர் கூட கொடைக்கானல் போறேன். காட்ஸ் பிளான் வந்து அங்க ப்ராசஸ்ல இருக்குங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ ஆண்டவர் உண்மையாகவே ஊழியத்தில் நம்ம கன்ஃபஸ் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்குண்டான டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா ஊழியம் தெரியாது, பைபிள் காலேஜ் போக முடியாது, இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இவர் கூப்பிடுறாரு. அப்படி சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டார். அன்னைக்கு அவரோட நாங்கள் ஹோல்டப் பண்ணி எங்களை உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா, நல்ல ஒரு ஃப்ரெண்டா, நல்ல ஒரு அண்ணாவா, நல்ல ஒரு ஃபேமிலி மென்டரா, ஸ்பிரிச்சுவல் மென்டரா எங்களை அழகா அண்ணா எங்களை எப்பெல்லாம் அவர் யூகேல இருந்து வராரோ அந்த டைம்லாம் நாங்க போயிடுவோம். போயிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசார பிளஸ் பண்ணுவார். தேவ மனுஷன் கூட நான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சார். அவர் மீட்டிங்க்கெல்லாம் போவேன், நான் தான் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன். அவர் கூட ரூமில் ஸ்டே பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது ரொம்ப நாள் அவர் கூட இருந்தேன். நான் ஒரு 4-5 வருஷம் இருந்தேன், 4 வருஷம் இருந்தேன். ஆனால் அவங்க தொழில் இருந்துச்சு, ஹஸ்பண்ட் தொழில். இப்போ டக்குன்னு கூப்பிடும் போது எப்படி இருந்துச்சு அது? இப்போ அதை பார்க்குறது, தொழிலை பார்க்குறது, இந்த மினிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. அண்ணாவுமே வந்து எங்களை பிஸ்னஸை விட்டுட்டு போகிறதுக்கு கைட் பண்ணல. பிசினஸ் இருக்கணும், இருந்துகிட்டே வாங்க அப்படிங்கிற பார்த்துட்டேன்னா. ஆக்சுவலா அவரு 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி தானே வருவாரு. அந்த டைம் மட்டும் கூட அந்த டைமும் போயிடுவாங்க. 10 days அவர் இருக்கிற நாட்கள் எல்லாம் போயிடுவாங்க. மீட்டிங்க்கு அப்புறம் மீட்டிங் போவேன். சரி, மீட்டிங் போனால் அந்த மனுஷன் சும்மா பிறவிலேருந்து கேட்காத மனுஷன் வருவான், டச்சுன்னுவார், காது திறக்கும், ஜெபம் பண்ணுவார், கட்டி மறைஞ்சின்னுவாங்க, பேரலைட்டிக் வருவான், கை தூக்கிட்டு நல்லா ஓடுவான். எனக்கு ஒண்ணுமே புரியாதப்பா, இது என்னடா இது, ரெண்டாள் மந்திரங்கிற வச்சிருக்காரா அப்படி நடக்கும். அந்த மீட்டிங்ல பயங்கரமா நடக்கும். சரி சரி. நான் கண்ணு முன்னாடி கர்த்தரோட நாமத்துல நான் நின்று பார்த்தது. எனக்கு இதெல்லாம் இப்படி ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. ஆனால் பெருசாக உங்களுக்கு நம்பிக்கை வரல. நான் ஒரு நல்ல அவரை சுற்றி ஒரு 500 பேர் ஓடி வரும்போது நம்ம பக்கத்தில் நிற்கும் போது, இப்போ மினிஸ்டர் பக்கத்தில் நான் நிற்கும் போது எனக்கு ஒரு பெருமை தான். அது மாதிரி அந்த மாதிரி கெத்து தான் நான் யோசித்தேன். ஆனால் கர்த்தர் பிளான் ஆக்கி அங்கே நம்மளை உருவாக்குறாருன்றது எனக்கு தெரியாது. அட்டன் பீரியடுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் படிப்பேன். பைபிள் முத எனக்கு வாங்கி கொடுத்தது இவர் கூட்டிகிட்டு போய் காருண்யாவில் அந்த விவிலியோன்னு சொல்லி இந்த மோசையோட படம்லாம் போட்டு ஒரு சின்ன குழந்தை படி அதுதான் வாங்கி கொடுத்தேன். இதில் நீ படிச்சேன்னா இதில் பைபிளுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் இது புரியும், இது நீ வாங்கி படி அப்படின்னு சொல்லி. சரி சரி. அப்போ நான் அதை தான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் தாவீதுனா யாரு, மோசேனா யாரு, பேதுருனா யாரு, இயேசுனா யாரு, இயேசு கூட எத்தனை பேருக்கு பிறந்தாங்க, இதெல்லாம் அதில் தான் அந்த புக்ஸில் தான் நான் படிக்கிறேன். எல்லாமே படித்து அதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் எனக்கு பெரிய நாலேஜ் ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த ஊழியத்துக்கு கூட போக ஆரம்பித்தேன். வீட்டில் வந்து பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். பைபிள் படிக்கும்போது என் மனைவி தான் நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் உடுமலைப்பேட்டையிலேருந்து பாஸ்டர் ஷாம் ஐயா அவர் வந்து இங்கே கிளாஸ் எடுத்தார், பைபிள் அப்படியே வந்து எடுத்தார். அப்புறம் நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் அந்த கிளாஸுக்கு போனோம், எல்லோரும் போய் அதில் கற்றுக்கிட்டோம். அப்படித்தான். ஸோ அப்படி தான் அந்த டெவலப்மெண்ட். பட் எப்படி நீங்கள் எப்போ முழுமையான ஆண்டருடைய அன்பை அப்படி ஏதாவது உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இருந்துச்சா? உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லையா, நான் படிக்கும்போது பைபிள் படிக்கும்போது என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வரும். அதிகமாக டே அண்ட் நைட்டு பைபிள் ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க, செபிக்க ஆரம்பித்தாங்க.
நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் நடத்தினாரு. அதுக்கப்புறமே கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, இனிமே ரொம்ப அதிகமா ஜெபிக்கணும் இவருக்காக. இவ்வளோ நாள் நீங்க ஜெபிச்சதை காட்டிலும் இனிமே இவருக்கு அதிகமா ஜெபிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். என்ன கையில தேய்ச்சுட்டு போய் ஜெபிங்கிறான் ஒரு டைம். சரி, இப்படி கொண்டு வருவோம். ஆனால் ஜெபம் பண்ணி உங்களுக்கு எதாவது நடந்துச்சா? இல்லை, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இது கொண்டு வருவோம், ஒன்றும் நடக்காது. சரி, அப்புறம் இவர்கிட்ட கடைசியில் இருக்கவங்க யாரையா கூப்பிட்டு வருவோம். பிறவிலேருந்தே கேட்காது கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட விட்டோம்னா பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடியே நின்று காது தட்டுவார், ஆண்டவரோட நாமத்தை சொல்லுவார், அற்புதம் நடக்கும். ஆனால் நீங்கள் அதை ப்ரே பண்ணியிருப்பீங்க. அவங்க ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். நாங்கள் 6-7 பேரும் ட்ரை பண்ணுவோம். சரி சரி, நடக்காம தான் கூப்பிட்டு வருவீங்க. ஆமாம் ஆமாம். என்ன இவருக்கு செட்டாக நடக்குதுன்ட்டு அவர்கிட்ட கொண்டு வந்தால் நடக்கும். கண்ணு முன்னாடி பார்ப்பேன் இதெல்லாம். ஓ ஆச்சரியம். இது எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இது. அப்புறம் அவர் சொல்லி கொடுப்பாரு, இதெல்லாம் ஜெபம் பண்ணி வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வேர்ட் ஆஃப் நாலேஜ் பேசுவார், ப்ராஃபஸி அக்யூரேட்டாக இருக்கும், நேம் காலிங் கூப்பிடுவார். எல்லாமே இதெல்லாம் எப்படி நடக்குது, இது அப்போ இயேசுங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் எனக்கு இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது இது அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அப்புறம் வீட்டில் வந்து நான் மீட்டிங் முடிஞ்சு வந்து வீட்டில் வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். ஒரு நாள் நைட்டு ஒரு வால்பாறை எங்களை ஒரு பெரிய டார்கெட் பண்ணி எங்களை இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு பெரிய அரசியல் குரூப்பு என்னை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரத்துலேருந்து என்கிட்ட பேசுகிறாரு. எனக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம்னு ஏசாயான ஒரு அதிகாரமே தெரியாது, எனக்கு யோசுவான ஒரு அதிகாரமே தெரியாது. ஓகே, சும்மா மீட்டிங் போகிறீங்க, பைபிளில் பார்க்குறீங்க, அந்தளவு தெரியாது. அப்போ போனதே எனக்கு ஒரு வாரம் தான் நான் ஃபஸ்ட் டைம் போனேன். அப்போ வீட்டில் வந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன். இவங்கெல்லாம் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்லாம் முடிவு பண்ணியிருக்கு. இவங்க வந்து இப்படி ஒரு வசனம், இப்படி ஒரு ஏசாயா தீர்க்கதரிசனம் 10வது அதிகாரம் 9வது அதிகாரம் நீ படின்னு சொல்லி வருது. சொப்பனத்தில் வருது, தரிசனத்தில், அந்த பாதி தூக்கத்தில் வரும் பாருங்க. அப்புறம் யோசுவா தீர்க்கதரிசன புத்தகம் வருது. அப்போ நான் இவள்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஏதாவது புக் இருக்கா, பைபிளில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, புக் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ இவ சொல்கிறான், ஆமாம் பைபிளில் ஏசாயா அதில் எடுத்து அந்த ஏசாயா 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் எடுத்து ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் இதுக்கு என்ன அர்த்தம்னு படித்தா அன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது அப்படியே இருக்கு அதில். என்ன இது, என்ன இது, இப்போ ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் இழுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் எனக்குள்ள ஒரு வாஞ்சை, நம்மளும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக நிற்கணும் எனக்குள்ள. அப்புறம் என்ன வாஞ்சை வந்துச்சுன்னா, அந்த பைத்தியமாக நான் அப்படியே இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த உலகம் என்னைய பைத்தியக்காரன் சொல்லி முத்திரை குத்தி, என் வீட்டுடைய பேர் பைத்தியக்காரனுடைய வீடு, என் மனைவி என் பிள்ளைகளோட பேர் பைத்தியக்காரனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்குமே, அதை கர்த்தர் அந்த முகவரியை மாற்றின தேவனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது இயேசுங்கிற நாமம் தானே விடுதலை ஆக்குச்சு அப்படிங்கிறது எனக்குள்ளே பேசுது. அப்போ தான் ஆண்டவரை நான் முழுமையாக ஆண்டவர் உண்மைதான் அந்த பீரியட் அந்த அந்த 2 மாத கேப்பில் ஆண்டவர் இதெல்லாம் என்னை நடத்துகிறாரு. அப்போ தான் ஆண்டவர் உண்மையான ஆண்டவர், இது நம்ம நினைக்கிறது இல்லை, அவர் நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி. பைபிள் படிக்கிறோன்னா இதோட ஆழத்தை போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், டே அண்ட் நைட்டாக படிக்க ஆரம்பிச்சு ரெவலேஷன் என்கிட்ட சொல்லுவார். அப்போ ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் இந்த மாதிரி தான் படுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு சத்தம். ஒரு நாளைக்கு என்னை அப்படியே மேலே அப்படியே நான் போகிற மாதிரி, அப்படியே நான் மேலே ஓரளவுக்கு மேலே போயிடுறேன். ஆனால் இந்த உலர்ந்த எலும்புகளை நான் உயிரடை செய்த உன்னை வச்சு நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு சத்தம் எனக்குள்ள. எனக்கு நம்ம நிறைய சொப்பனம்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அதனால் கர்த்தருடைய சத்தம் அந்த ஆரம்ப காலங்களில் நமக்கு தெரியாதில்ல, ஆண்டவர் தான் பேசுகிறாருன்றதெல்லாம் தெரியாது. இப்போ நான் காலையில் வந்து இவள்கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி நைட்டு உடனே பைபிள் எடுத்து இதை பார்த்து இந்த இடத்துல இப்படி இருக்கு பாரு, இதைத்தான் ஆண்டவர் பேசினார், ஓ அப்போ ஆண்டவர் இப்படி தான் பேசுவாரா, அப்படி சின்னதாக அப்படி தான் கற்றுக்கிட்டு அந்த ஆண்டவரோட அன்பு அப்போ தான் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் உங்களுக்கு புரிய வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எப்படி சொல்கிறதுன்னே அவருடைய
அதுக்கப்புறம் எனக்கு யாரை பார்த்தாலும் சண்டை போடணும்னு தோணாது. வீட்டில் என் பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்க்கணும், அவங்களெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணும், இனி சொசைட்டியில் 4 மனுஷனை போல் நம்ம ஒரு நல்ல கௌரவமாக வாழணும், அந்த மைண்ட்லாம் அப்போ தான் எனக்கு வருது. அப்புறம் ஆண்டவர் மேலே எனக்குள்ள ஒரு ஊண்டி, அப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். புதிய ஏற்பாடு படித்து அப்படியே படிக்க அந்த பைபிள் ஏதோ என்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல். பைபிள் எடுத்து நான் படிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனால் அழுக வரும். தண்ணி எதுக்கு வருதுன்னே தெரியாது, ஒரு ப்ரெசன்ஸ் எனக்குள்ளே ஊற்றும். அப்புறம் நம்ம ஆண்டவருக்கு எதுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் அந்த பாஸ்ட் மீட்டிங் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் ஓடிடுவேன். அவர் என்னை வர சொல்லிடுவார், நான் போயிடுவேன், எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன், அவருக்கு கார் ஓட்டுவேன். இப்படியே ஒரு 3-4 வருஷம் அவர் கூட இருந்தேன். அப்படி தான் இருந்தேன். சரி. அப்புறம் சென்னையில் வச்சு எனக்கு அவரே சொன்னார், ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லி உன்னைய நான் வந்து அப்போஸ்தலரா ஆர்டினேஷன் பண்ணேன், என்னை அபிஷேகம் பண்ணி அப்போ தான் நான் வெளியே வந்தேன். அதுக்கு வெளியே அந்த அனாயிட்டிங் முடிச்சு வெளியே வந்து நான் நேராக வந்து 21 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங் எடுத்தேன். ஓகே. அதை எடுத்து முடித்ததும் அதுக்கப்புறம் எனக்கு ஊழியம் பண்ணணும் பயங்கர ஆசை. சரி. அந்த ஆசை அந்த அனாயிட்டிங் வந்துருச்சுனாவே அந்த ஆசை வரும் இல்லைங்க. அப்போது சில இடங்களுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்போது என்னை முத கூட்டிகிட்டு போனது பாஸ்டர் பிலிப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இங்கே ஒரு சின்ன கிராமம், முருகாலியில் ஒரு சின்ன கிராமம் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே முத என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் செஞ்ச மாதிரிலாம் நானும் செஞ்சு பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்படியே ஒன்றுமே நடக்கலை. திருப்பி அடுத்து திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிட்ற இடத்துல என்னை பேச வைப்பார் அந்த பாஸ்டர். சரி. அப்போ அவர் கூட நான் திருப்பி போகிறேன். சரி. அங்கே போனால் அங்கேயும் எனக்கு ஒன்றும் நடக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ நம்ம ஊழிய அழைப்பு இல்லை நமக்கு. அப்படி நினச்சிட்டீங்க, ஊழிய அழைப்பு இல்லை, இது சும்மா நம்ம போய் இனிமேல் இருக்கிற ஃபேமிலி ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஆனால் ஃபேமிலி தொழில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் வர வழியில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு மீட்டிங் ஈவினிங், மார்னிங் அங்கே முடிஞ்சு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குது. உடுமலைப்பேட்டை வந்து உட்கார்றேன். உடுமலைப்பேட்டையில் வந்து அந்த மீட்டிங்கில் உட்கார்றேன். உடனே பாஸ்டர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி இன்னைக்கு செய்தி வந்து நம்ம அப்போஸ்தலர் ஆல்ஃபா தம்பு அவர் செய்தி கொடுப்பாரு. 3ஆவது மீட்டிங் எனக்கு. சரி. எனக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்னுடைய ஃபேமிலியில் எனக்கு கொஞ்சம் மனக்கசப்புள்ள குடும்பம் உட்காந்துருக்கு. சரி. அப்போல்லாம் மன்னிக்கணும்னு எனக்கு தெரியாது. சரி. பேசிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு உண்டை, சரி இப்போ கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, காது கேட்காங்க, உடம்பு சரியில்லாங்களோ மேலே வாங்க. அப்போ நான் ஜெபிக்கலான்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வராங்க. யார்? என்னுடைய எனிமி, என் ஃபேமிலிக்கு அவங்க ஆகாது, எங்களை கண்டா பேச மாட்டாங்க, அவங்கெல்லாம் முன்னாடி வராங்க. இவங்கெல்லாம் முன்னாடி வரும்போது எனக்கு இன்னும் வந்து பயம் அதிகமாயிருச்சு. அது கேட்காமன்னா அவங்க முன்னாடி வராங்க. இப்போ எப்படி இருக்கும் எனக்கு? இப்போ வந்து இருக்கிற ப்ரெசன்ஸு அந்த அபிஷேகம்லாம் கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நேராக நான் அவரை பார்த்தது திருப்பி வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது சரி நான் கண்ணை மூடிட்டு ஒரு வர்ஷிப் பண்ணிட்டு வரிசையாக ஜெபம் பண்ண அத்தனை பேரும் ஹீலிங். அப்படியா? எல்லாம் ஹீலிங். உங்களுக்கே ஒரு ஆச்சரியம். கட்டி மறையுது, காது திறக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷமா கேட்காத காதை ஆண்டவர் திறக்கிறாரு. என்னென்னமோ மிராக்கள் நடக்குதாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நேரம் வெளியே வந்து ஒய்ஃபு ஃபோன் பண்றேன், ஏமா இந்த மாதிரி இப்படி நடக்குதுமா அப்படின்ட்டு அண்ணனுக்கு அடித்தேன், என்னோட பாஸ்டருக்கு. சரி. அண்ணே இந்த மாதிரி இப்படியெல்லாம் நடந்துச்சுண்ணே, எங்கள் மீட்டிங் நடக்குது, வெயிட் ஆஃப் ஃபோனா அப்படின்னாரு. என்னண்ணே இவ்வளோ ஆசையாக சொல்கிறேண்ணே, இப்போ நீ செஞ்சது கம்மி, இன்னும் கர்த்தர் உன்னை பயன்படு, என்னை போல் இன்னும் உன்னை அநேக இடங்களில் பயன்படுத்துவார். இதெல்லாம் ஒரு மேட்ராடி எனக்கு கூப்பிடவே கூடாது. நீ வந்து இதை விட மிராக்கெல்லாம் உன்னோட ஊழியத்தில் நடக்கும்டா, நீ இது ஒரு விஷயம் இல்லை, இதுக்கெல்லாம் எனக்கு கூப்பிடாதா அப்படின்ட்டார். அப்புறம் வந்துட்டு அப்போ ஆண்டவர் அழைப்பு இருக்கு அப்படி எனக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாகிடுச்சு, பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுங்க. அப்புறம் நான் கொஞ்சம் பிஸ்னஸில் ஆண்டவர் என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வச்சாரு. நான் என் கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணி இவருக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த டைமில் இவர் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கும்போது ஜாஃப்னால வந்து லாக்டவுன் போடுற டைமில் ஜாஃப்னால இருக்காங்க. அப்போ அந்த டைமில் அங்கேருந்து இங்கே வந்து இறங்கின உடனே லாக்டவுன் போட்டாங்க எல்லா பக்கம். சரி. அப்போ 1 or 2 months நல்லா அந்த அளவுக்கு அவருக்கு கொரோனாலாம் இல்லை, கோவிட்லாம் இதெல்லாம் நல்லா இருந்தார், ஹெல்த்தியாக இருந்தார். ஒரு 6 months 7 months அப்புறமா ஒரு கண்டினியூஸ் காஃப் ஒன்று வந்தது. சரி. ஹெல்த் வைஸ் கண்டினியூஸ் காஃப், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரி பயங்கரமா வந்து ஒரு 1 month ஃபுல் பெட்லேயே ஆயிட்டாங்க.
இப்போ நமக்கு வெளிலையும் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, இப்படி ஒரு சுச்சுவேஷனில். ஆனால் எனக்கு ஸ்பிரிட்டில் வந்து ஏதோ ஒரு டெவில் அட்டாக் மீன்ஸ் முன்னாடி மாதிரி அந்த ஸ்பிரிட் அப்படி இல்லை, இவரை நெக்ஸ்ட் லெவல்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பிளாக் நடக்குது, பிளாக் பண்ணியிருக்கிறாங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். சரி. அப்போ ரொம்ப அதிகமான ஒரு காஃப், கண்டினியூஸ் காஃப், எத்தனை மெடிசன் கொடுத்தாலும் அந்த காஃப் நான் ஸ்டாப்பாக இருக்கு பாருங்க. அந்த டைம்ல ஜேசன் எடின்பரோ அம்மா என்னோட சித்தி தான் அவங்க. ஓகே ஓகே. அவங்க கேஷுவலா வராங்க. சரி. வந்துட்டு இந்த மாதிரி அப்போ தம்பி எங்கன்னு கேட்கும்போது நான் சொல்றேன் இந்த மாதிரி சித்தி அவருக்கு ஒரு ப்ரே பண்ணிட்டு போங்க, நான் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்க சித்தி. சரி. அப்போ அவங்க ப்ரே பண்ணி மரணத்தின் ஆவியை கடிந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. மரணத்தின் ஆவியை கடிந்து ஜெபிக்கும் போது எனக்கும் ஷாக்கிங், என்ன திடீர்னு இந்த வேர்டை சொல்றாங்களே. அப்போ இல்லை, நைட்டு வந்து நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ பயங்கரமான ஒரு மரணத்தின் ஆவியும் தம்பிக்கு விரோதமாக செயல்படுறதை நான் ஸ்பிரிட்டில் உணர்ந்து அவங்க கொஞ்சம் நல்லா அந்த ஸ்பிரிட்லாம் கடிந்து ஜெபிப்பாங்க. சித்தி அது நைட்டு ஆவியானவர் ஜெபிக்க வச்சு காலையில் வந்து ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. நார்மல் ஆயிட்டாரு. அப்படியே நார்மல் ஆயிட்டாங்க பிரதர். அவ்வளோ பிரிஸ்கா எழும்பி உட்கார்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பதான் நான் உணர்ந்தேன், அவன் பிசாசோட பிளான் பாருங்க அப்படி கொலாப்ஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் பிடிச்சிட்டேன். எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான். இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரை, நீங்கள் மட்டும் போதும்னு சொல்லி அப்புறம் பைபிள் ஸ்டடி, பைபிளுக்கு லஞ்சு, அப்புறம் ஈவில் தேவை, இவங்கெல்லாம் எனக்கு அதுலேருந்து உங்களுக்கு ஊழியம் இது வாசல் நிறைய ஓப்பன் ஆகும். எனக்கு இலங்கையில் 2 சர்ச்சு கட்டுறதுக்கு கர்த்தரோட கிருபையில் நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம். இன்றைக்கும் ஒரு ஃபுல் சர்ச்சு நம்ம இலங்கை தேசத்தில் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்துக்கா நம்ம செஞ்சுருக்கோம். அந்தமான் தேசத்தில் செஞ்சுருக்கோம். இப்போ ஆந்திராவில் கூட ஒரு இடம் பார்த்துருக்கோம் சர்ச்சு கட்டுறதுக்கு. ஆனாலும் எனக்கு சர்ச் அழைப்பு இல்லை, நான் அப்போஸ்தலர் அழைப்புங்கிறதுனால நான் அந்த இதில் ஓடிட்டுருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் அப்படியே தடுமாற்றம் இருந்தது. அப்புறம் ஆண்டவர் எப்படி வழிவாசல் திறந்தார்னு தெரியாது. நான் இப்போ ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் ஒரு 160 மீட்டிங் இந்த 1.5 வருஷத்தில் ஓப்பன் மீட்டிங் பண்ணியிருக்கேங்க. 120. ஆமாங்க, ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங். அதனால அங்கெல்லாம் ஒரு வாசல் அப்படியே நிறைய நல்லா இலங்கை ஃபுல்லாக நான் ஏறாத பட்டணமே இல்லை. இலங்கை தேசம் முழுவதும், இலங்கையில் முத ஊழியத்துக்கு போனேன். அப்போ இங்கேருந்து இலங்கை தேசத்துக்கு அப்படி தான் போனேன். சரி. அவங்க என்னை கூப்பிட்டாரு ஒரு பாஸ்ட்னா ஆசையாக, வெளிநாடு ஊழியன்னா முத பெரிய ஆசை இருக்குல்ல, ஊழியத்துக்கு வந்து 2ஆம் மாதம் அங்கே போனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு கூப்பிட்டாங்க. 3 பாட்டியமாக இருந்தாங்க. நான் சந்தோஷமாக ஆண்டவர் கொடுத்த ஊழியம்னு சொல்லி பண்ணிட்டு, அதில் ஒரு பாட்டிக்கு வந்து காது கேட்காது. ஆண்டவர் அன்னைக்கு அற்புதம் செய்கிறாரு. அந்த பாஸ்டர் வந்து அந்த பாட்டி, அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த பாஸ்டரோட அப்பா அம்மா. இது எனக்கு தெரியாது. அங்க ஆண்டவர் மிராக்கிள் செய்றாரு. சரி சரி. செய்யும்போது அப்போ அந்த பாஸ்டர் வந்து திருப்பி என்னை கூப்பிட்றாரு. நான் அங்கே நிற்கிறேன், மீட்டிங் முடிஞ்சு கிளம்பி வரும்போது கூப்பிட்றாரு. அந்த மாதிரி அற்புதம் நடந்துருச்சு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஈவினிங்கும் நீங்கள் ப்ரேயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவங்களை சொல்லி அப்படி தான் இலங்கை தேசம் ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆகி இலங்கை தேசம் முழுவதும் எல்லா பக்கமும் ஆண்டவரோட கிருபையில் ஊழியம் பண்ணேன். ஸோ அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுல்ல. ஆமாம், அங்கேருந்து தான் எனக்கு அங்கே இலங்கையில் என்னென்னா எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க பாஸ்டர்ஸ். உங்களுக்கு தெரியும், இலங்கை தேசத்தில் இருக்கவங்க வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்க மூலிமா தான் லிங்க் ஆகி நான் அங்கே அற்புதம் அடையாளம் நடக்கிறத வச்சு தான் வேர்ல்டில் எனக்கு எல்லா நாடும் ஓப்பன் ஆனது. அந்த மாதிரி ஏதாச்சும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ நிறைய இழந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளும் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் இந்த ஃபினான்ஸில்? மேரேஜ் ஆகும்போது ஒரு சின்ன கடை ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆல்ஃபா ஏஜென்சின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணேன். அந்த கடை எப்படி டெவலப் ஆச்சு, என்ன நடந்ததுன்னா எனக்கு தெரியாது. சரி. வர விருத்தி ஆகிட்டே இருந்தது. அந்த பிளஸ்ஸிங்கை நான் சொல்லவே முடியாது. எப்படி பிளஸ்ஸிங் வருதுன்னே தெரியாது. நம்ம கடையில் என்ன சரக்கு வச்சாலும் விற்றுரும். அப்படியா? என்ன உண்மை இது, ப்ராக்டிக்கலாக நான் காலைல ஜாம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவர் பார்த்தா அவ்வளோ செழிப்பு இருக்கும். 56 எஸ்டேட்லேயும் இந்த 56 எஸ்டேட் இருக்குது இந்த வாழ்க்கை. நான் கால் வைக்காத வீடு இருக்காது. கிரெடிட் கொடுக்குறது, பர்னிச்சர், ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாம் வந்து கிரெடிட் கொடுத்து கலெக்ஷன் பண்ணுறோம். எல்லா வீட்லேயும் நாங்கள் எங்கள் திங்ஸ் இருக்கும். எல்லா வீட்லேயும் ஆல்ஃபா ஏஜென்சி திங்ஸ் இருக்கும். சரி. அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் போச்சு. அதுக்கப்புறம் அந்த கடையை பெரிய கடையாக வேறு பக்கம் மாற்றணும். அப்புறம் அங்கேயே ஒரு துணி கடை போட்டோம். அப்புறம் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணோம். அப்புறம் நான் நகராட்சி
பிடபிள்யூவில் கான்ட்ராக்டர் நான் ரிஜிஸ்டர் சிவில் கான்ட்ராக்டர். எல்லா பக்கமும் அந்த அந்த டைம் அப்படி ரசிக்கப்பட்டதும் ஆண்டவர் அழகாக பதிவு பண்ண வச்சார். எல்லா பக்கமும் கவர்மெண்ட்டில் சிவில் பில்டிங் ஒர்க்கு எடுத்து செய்ய ஆரம்பித்தோம். அதில் அப்படியே ரன் ஆகி கற்றுருக்கு. நிறைய வால்பாறையில் நிறைய ஆல்ஃபா தெரியுது, ரெசார்ட்டு, ஆல்ஃபா மெடிக்கல் நிறையவே வச்சுருக்கீங்க ஆல்ஃபா இது. பட் ஆனால் இதெல்லாம் எப்படி நீங்கள் ஆண்டவர் தான் அதை பண்ணார்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா உங்களுடைய உழைப்பினால கூட அது வந்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் உழைச்சினேன், ஒன்றுமே இல்லையேப்பா. இதை விட நான் உழைச்சேன். அன்னைக்கு பொய் சொன்னேன், மற்றவங்களை ஏமாத்தினேன், அசம்பிள் பண்ணி நம்ம கொடுத்தோம், நிறைய தப்பான பொய் சொல்லி வியாபாரம் பண்ணோம். அதில் இன்றைக்கி உண்மையாக இருக்கும் கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு நான் செலுத்த வேண்டியதை கரெக்டாக செலுத்துகிறேன். என்னை பொறுத்தளவுக்கு ஒருவேளை இந்த சேனலை யாராவது பார்த்துட்டு இருந்தா, நான் கர்த்தருக்கு நான் செலுத்த வேண்டியதை கரெக்டாக செலுத்துகிறேன். 1 தசமபாகம் சொல்கிறீங்க. 1 சாமுவேல் 30:26 சொல்லுகிறது. தாவீது சிக்லாக்கில் எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்து போனதும் ராமோத்தில் கொண்டு வந்து தன்னுடைய பங்கை கொடுத்தான்னா, உடன்படிக்கை பெட்டி இருந்த இடத்துக்கு ஒரு பங்கை கொடுத்தான். ரெண்டாவது வந்து சாமுவேலுக்கு ஒரு பங்கை கொடுத்தாரு. அவருடைய அபிஷேகம் பண்ண அவருடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு பங்கை கொடுத்ததுக்கப்புறம் தான் பங்கையே பிரிக்கிறார். ஆமாம் ஆமாம். அப்போது அந்த வசனம் என்னை தொட்டுச்சு. நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துடலாம்னு நினச்சேன். அப்போது வெளிப்படுத்தல் 1:6 சொல்லிச்சு. அந்த அதுதான் என்னுடைய வாழ்நாள் வாக்கு தத்துவம். பழைய ஏற்பாடு நாட்களில் வந்து ராஜாக்கள் வேறு, ஆசாரியர்கள் வேறு. ஆனால் வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, இந்த பூமியில் நீ ராஜாவும், இயேசுடைய ரத்தம் உன்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும், உன்னை ஊழியக்காரனாகவும் ஆசாரியனாகவும் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தான் என்னை தொட்டுச்சு. அப்போ நம்ம இந்த பூமியில் ஏன் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு ஊழியம் பண்ணக்கூடாது? அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரை நான் யார்ட்டையும் போய் கையேந்து நிற்கக்கூடாது, யார்ட்டையும் போய் நான் கேட்கக்கூடாது. என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, நான் இந்தளவுக்கு பண்ணுறேன்னு நான் ஒன்றா செய்ய ஆரம்பித்தேன். பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்ப்பா. அதுக்கப்புறம் துணிக்கடை ஆரம்பித்தோம், மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்தோம், கான்ட்ராக்ட் தொழில் ஆரம்பித்தேன், நகராட்சி கான்ட்ராக்ட் தொழில். எல்லாமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் எனக்கு டெவலப். இந்த 10 இயர்ஸில் தான் என் வாழ்க்கையில் இந்த டெவலப். பிடபிள்யூவில் பதிவு பண்ணேன், பிடபிள்யூ கான்ட்ராக்ட் ஃபுல்லாக செய்கிறேன். எனக்கு இந்த லாரி கூட்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர லாரி, ட்ராவல்ஸு, என்னோடய அப்பார்ட்மெண்ட், லாட்ஜு, அப்பார்ட்மெண்ட்டு, காட்டேஜு எல்லாம் அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது தான். அந்த ஆண்டருக்குள்ளரை வந்து ஆண்டர் பிளஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கிரெடிட்க்கு நாங்கள் எதுவுமே வாங்கலை. அதுதான் எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்டினோன்னா, அந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா ₹1 கூட ஆண்டவர் கடன் வாங்க விடலை. அதுக்கு முன்னாடி அந்த இது இருந்தது, ரட்சிப்புக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எதுவுமே நாங்கள் வாங்கவே இல்லை. ஓகே. அந்த 11 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நாங்கள் நியூவாக பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. இருக்கிற லெவலில் இருந்தோம், அவ்வளோதான். உங்களுக்காக நான் எங்கே கூப்பிட்டாலும் ஓடுறேன். ஆனால் யார்ட்டையும் போய் என்னை இப்படி நிப்பாட்டிடாதீங்க, ஏன்னா நான் என்னால் முடியல ஆண்டவர் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் யார்ட்டையும் போய் அப்படி நிப்பாட்டலப்பா. பிஸ்னஸ் எல்லாம் ஆசீர்வதிச்சார். நாங்கள் இப்போ தான் மெடிக்கல் ஷாப்பை க்ளோஸ் பண்ணோம். அப்படியா? எங்களால் பார்க்க முடியல. அவ்வளோ வேலையை கவர்மெண்ட் வேலையை ரிசைன்மெண்ட்டா. அப்போ 2 பேர்னாலும் எதுவுமே பார்க்க முடியல. அவ்வளோ ஊழியமாக பண்ணுறதால இது கொஞ்சம் இப்போ பிஸ்னஸை கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இந்த 3 வருஷமாக எனக்கு டேட்டே இல்லை. இந்த வருஷம் முழுவதும் எனக்கு நீங்கள் வர ஜனவரி, பிப்ரவரி கூட டேட் எல்லாம் ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாமே ஃபுல்லு தான். எல்லாமே ஃபுல்லு தான். ஏன்னா இதில் பிஸியாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 60 பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இல்லை? ஆமாப்பா. சிவில் எல்லாம் சேர்த்து பார்த்தா 60 பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். சரி அவங்களே பார்க்குறாங்க. இப்போ உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்க உங்களை பார்த்து? ஏன்னா அவ்வளோ இதில் அவங்க கஷ்டத்தில் வந்திருக்காங்க. நான் எல்லா இடத்துலையும் நான் ஒன்று சொல்லுவேன்ப்பா, என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அவர், என்னோட ஸ்பிரிச்சுவல் மதர் என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லுவேன். நான் மீட்டிங்லேயே அதான் சொல்லுவேன். சரி. நான் அவளை பெருமைப்படுத்தணும்னு சொல்ல, ஒருவேளை வேற ஒரு மனைவியாக இருந்தால் என்னை உருவாக்கி இருக்க முடியாதுன்னு சொல்லுவேன். நான் பண்ண காரியங்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கையில் என்னை ஃபேஸ் பண்ணி அதான் நான் சொல்கிறேன். அவ்வளோ அடித்து அவள் ஒரு நாள் கூட போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னதில்லை, எங்கள் அம்மாட்ட போய் சொன்னதில்லை. அவள் சொன்னதெல்லாம் முழங்கால், அவள் விட்டதெல்லாம் கண்ணீர். அந்த கண்ணீர் தான் இன்னைக்கு தேவனுடைய சமயத்துக்கு ஊழியக்காரனா என்னை மாற்றிருக்கு. இருக்கிற நாளில் கர்த்தருக்கு ஏதாவது நல்லா ஓடி ராஜ்யத்தை கட்ட முயற்சி முடிச்சிடணும். பையன் என்ன சொல்கிறாப்புல? பையன் பொண்ணுங்களா என்ன சொல்கிறேன்?
நான் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இல்லாத போது பாவ வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களை நான் பார்த்துட்டேன். இப்போ கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் எங்களோட இருக்கிறதும் பார்த்துட்டேன். அதனால் அந்த எனக்கு நீங்கள் வெளி உலகத்தை நான் சொல்லுவேன், சில நேரங்களில் அட்வைஸ் பண்ணுவேன், தம்பி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா, ஏசப்பா அப்பா எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா, கர்த்தரை விட்டு போனால் என்ன அனுபவிப்போன்னு எங்களுக்கு தெரியும், உங்களை வச்சே நாங்கள் கற்றுக்கிட்டோம், எங்களுக்கு ரோல் மாடலே நீங்கள் தான், அதனால் ஆண்டவர் விட்டு நாங்கள் என்றைக்கும் போக மாட்டோம்ப்பா அப்படின்வான். எனக்கு அது பெரிய சந்தோஷம். அளவுக்கு ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ் போயிடுச்சு உங்களுக்கு இல்லை? அப்பா எனக்கு ஆண்டவர் மேலே ஃபோக்கஸுங்கிறத விடப்பா என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. என் ஆண்டவர் என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர். என்னை யார் இடத்துலையும் போய் நான் அடிக்கடி சொல்லுவேன், மோசைக்கு 1000 தாய் இருந்தது, இதில் போய் எந்த தாயை வேணாலும் கூட்டிகிட்டு வரலாம். பக்கத்து வீட்லேயே ஒரு தாய் இருந்திருப்பா, அவள் ஃபீட் பண்ணுறதுக்கு வெட்டியிலேருந்து திறந்ததும். நான் சொல்லுவேன், ஏன் அதே தாயை ஆண்டவர் கொண்டு வந்தார்? என் பிள்ளை அடுத்த தாய் பால் கொடுத்து வளர்த்தான்னு கூட சொல்லக்கூடாது. அந்த அந்த ஆசாரியனுடைய குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறையுள்ள ஆண்டவர் இல்லையாப்பா? கண்டிப்பாக. அப்போது ஒரு ஆசாரியன்னு நிறைய நேரம் சொல்லுவாங்க, என் பையனை பார்த்து இந்த மாதிரி பையனெல்லாம் ரொம்ப கேரடு. நான் சொல்கிறேன், குழந்தை நயல் நதியில் மிதந்துட்டு போயிட்டே இருக்கும், அங்கே பாம்பு இருந்திருக்கும், பள்ளி இருந்திருக்கும், அந்த திமிங்க என்னமோ இருந்திருக்கும், பட் என்ன வேணாலும் நடக்கலாம், தாய் எட்டி தான் நின்று பார்த்தா. ஆனால் ஒரு ஆசாரியன் ஒரு லேவி கோத்திரத்துடைய குழந்தைய எந்த சர்பத்தினாலும் தொட முடியாது. என் பையன் எங்கே இருந்தாலும் எந்த சர்பமும் தொட என் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். என் பிளானெல்லாம் நான் வேஸ்ட்டுப்பா. உள்ளே போய் என் பையன் டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், அந்த கான்செப்ட்டு, அந்த லேண்டை வாங்கணும், இங்கே சர்ச் கட்டணும், ப்ரேயர் கால், இதெல்லாமே எனக்கு ஆசை இருக்குது. பட் நான் அந்த இதுலேயே போய் ஜெபிக்க மாட்டேன். உங்கள் பிளான் என்ன, என்னை குறித்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க? உங்கள் சித்தத்தின்படி, அவர் சித்தத்தின்படி ஓடிடுறது தான். இப்போது ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், சமாதானப்பா. என்ன ஒரே ஒரு குறை, அது குறைன்னு சொல்ல முடியாது, அது சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். கர்த்தர் நிமித்தமாக ரொம்ப நாள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. 10 நாள் 15 நாள் தான் ஆயிரும் போயிட்டு நம்ம வர்றது எல்லாமே. அதனால் 2 பேர் அந்த டைம் இல்லை. அப்புறம் என்னன்னா, கர்த்தரோட ஊழியத்தை செஞ்சு ஆகணும்ப்பா. எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரியாது, ஆனால் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் மெய்யான தெய்வங்கிறத என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன். நான் ஒரு பைத்தியமாக இருந்தேன். இது வெளி உலகத்துக்கு அதிக பேருக்கு தெரியாது. நான் மனநல பாதிக்கப்பட்டிருந்ததெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் பிசாசு பிடிச்சிருந்ததெல்லாம் யாருக்கும் தெரியாது. பட் என்ன விடுதலை ஆக்கின ஆண்டவர், அவருக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். ஏன்னா என் பையனே அப்படி தான், நீ என்ன வேணாலும் படி, ஆனாலும் கர்த்தருக்காக ஏதாவது செய், கர்த்தருக்காக எழுப்பி ஓடு அப்படின்ட்டு. இப்போ நான் சந்தோஷமாக ஊழியம் பண்ணுறோம். நானும் மனைவியும் ஆண்டவரோட ஊழியத்தை செஞ்சிட்ருக்குறோம். இருக்கிற நாள் வரைக்கும் செஞ்சுருப்போம். பூமியில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கு, எந்த குறையுமே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். ஆமாம். பார்க்குற நேயர்களுக்கு என்ன சொல்லுவீங்க, உங்கள் சாட்சியிலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் 2-3 விஷயம் சொல்கிறேன்ப்பா. சரி. என்னையாட்ட ஒரு வேளை அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், மகன் இருக்கலாம், அவங்க கண்டிப்பாக மனம் மாறுவாங்க. நீங்கள் போய் ஊரே போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்கிறது, என் பிள்ளைக்காக என் பையனுக்காக இவர்கிட்ட சொல்கிறது, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறது. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சது சொல்கிறேன். என் மனைவியோட முழங்கால் இதை மாற்றுச்சு. நான் பார்க்குற நேயர்களுக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, உங்கள் பிள்ளைய மாறுவாங்க. அவருடைய சமூகத்தில் நீங்கள் விடுற கண்ணீர் ஒரு நாளைக்கு வீணாகாது, ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகாது. அதில் நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில் யாரும் கஷ்டப்படணும்னு நினைக்கல ஆண்டவர். ஆண்டவர் பெத்த பிள்ளைகளை கஷ்டப்படணும். நான் ரொம்ப ஆசீர்வாதத்தை பேசுவேன்ப்பா. ரொம்ப ஆசீர்வாதமாக நீ இருக்கணும்னு நினைக்கிறத பேசுவேன். அப்போ இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் அது கர்த்தரோட வழியோட, கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா ஆசீர்வாதமாக இருப்போம். ஆக்சுவலி நிறைய இல்லை 11 வருஷம் போராட்டம், அதுக்கப்புறம் டோட்டலாகவே இந்த 12-13 வருஷம் உங்கள் லைஃபே மாறி இருக்கு. ஸோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த இதை ஸ்ட்ரகிளை தாண்டி வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கணவர் குடிச்சிட்டு இருப்பார். முதல் ஊழியம் பெண்களுக்கு நம்ம குடும்பம் தான். நம்ம கணவன்,
பிள்ளைகள் தான் முதல் ஊழியம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னா எந்த அளவுக்கு எதுலலாம் நம்ம புத்தியா நடக்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது. ஆர்குமெண்ட் வரும்போது பேசவே கூடாது. நம்ம பேசுறதையே அக்செப்ட் பண்ணலைன்னா நான் டக்குன்னு போய் முழங்கால் போட்டுருவேன். ஏசப்பா இந்த காரியத்தை நீங்க தெளிவுபடுத்துங்க, இதுதான் சரின்னு சொல்லும்போது 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், தெளிவா நீ சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. சமாதானத்தை நான் பேசிட்டே இருப்பேன் பிரதர். எகவா ஷாலோம், எகவா ஷாலோம் அவதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கு. இந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சப்போஸ் வெளில இருந்து ஒரு பல சிச்சுவேஷன் உலகத்துக்குள்ள இருந்து உள்ள வீட்டுக்குள்ள வரும்போது சமாதானம் இல்லாம தான் எல்லார் ஃபேமிலிலையும் இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள நம்மளும் அதுக்கு ஒரு தடையா இருந்துடக்கூடாது. அப்ப நான் காலையில எழும்பின உடனேயும் நான் மேக்சிமம் நான் ஏர்லி மார்னிங் 3 o'clock எந்திச்சு ஜெபிக்கிற பழக்கம் தான் எனக்கு இருக்கு. எழும்பின அந்த 1 hour நான் கர்த்தருக்கு கொடுத்துருவேன். நான் கிறிஸ்தவ பிள்ளைங்க, கிறிஸ்தவ பெண்கள் ஷியரா இதை கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். டெய்லியும் மார்னிங் என்னோட ப்ரேயர் இதுதான். இது நான் பண்ண ஆரம்பித்த அந்த நாட்கள்ல இருந்தே நான் ஃபேமிலியோட ப்ரொடெக்ஷனை நான் பார்க்குறேன். தீமைகளா பிசாசு எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்தாலும் அதை நன்மையா கர்த்தர் மாற்றி கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, உன் சாக்ரிஃபைஸா, நீ அழுததுனாலயா? அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் என்ன நடத்தினார் ஆவியானவர். இப்பவும் இந்த சாட்சி மூலமா எங்களை யாரும் பார்த்துடக்கூடாது. அதுதான் எங்களை நடத்தின ஆவியானவரை நான் சொல்றேன். பின்னாடி இருந்து ஆவியானவரை நடத்தினதை தான் நாங்க சாட்சியா அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதனால நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, கர்த்தரோட ஐக்கியமா இருக்கு. அவரோட சித்தத்துக்கு அவர் விரும்புற ஒரு வெசலா நம்மளை மேக் பண்ணி அழகா கொண்டு போவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் உங்களை எங்க இருந்து எங்க உயர்த்தின விதம் பார்க்குற நேயர்களுக்கு ரொம்ப விசுவாசத்தை தூண்டி. அதே போலப்பா இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். நம்ம என்னையாட்டம் இருக்கவங்க நிறைய பேருக்கு நிறைய பேர் வழிவாசல் திறக்கலன்னு இருக்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, நீ எப்படி இது ஓடுற, இதில் சீக்ரெட் என்ன, நான் ஸ்டாப்பாக ஓடுறையே எங்களுக்கெல்லாம். நான் அதுக்கு ஒரே ஒரு ரெமெடி தாப்பா சொல்லுவேன். எந்த இடத்துலையும் நம்மளை காமிக்காமல் ஆண்டவரை காமிக்கணும். தாழ்மையாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் வழிவாசலை திறந்துட்டே இருப்பேன். அதை ஃபாலோ பண்ணுறேன். அது நல்ல ஒரு தகப்பன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கும் அவர் மறைஞ்சிருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். உண்மையிலுமே அந்த மனுஷன் இல்லைன்னா ஆண்டவருக்கு அடுத்து அந்த மனுஷன் தான்ப்பா. அதில் நான் எங்கே வேணாலும் மிச்சம் எல்லாரும் என்னை சபிச்சாங்க. உன்னையெல்லாம் யாரும் ஊழியம் செய்ய சொன்னாங்க, உனக்கெல்லாம் ஊழிய அழைப்பு இல்லைன்னாங்க. எல்லாரும் சொன்னபோது அந்த மனுஷன் சொன்னார், உன்னை கர்த்தர் வல்லமையாக பேதுருவை போல பயன்படுத்துவார்னு எண்ணெய் ஊற்றினார். என் தலையில் எண்ணெய் ஊற்றும் போது அது இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்குது. அதனால் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நன்றியாக ஒரு கடமையாக இருக்கிறோம். என்னை கஷ்டப்பட்டு வளர்த்த என் அம்மாவுக்கு, என்னுடைய சகோதரிகளும் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களுக்கு, என்னைய ஒரு ஊழியக்காரனை ஆக்கி பார்த்த என் மனைவிக்கு, இந்த அடியேன் ஒன்றும் இல்லாத என்னை தேடி வந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த உங்களுக்கு நாங்கள் கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாரு. அது உங்களை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ எங்கேருந்து எங்கே உயர்த்திருக்கிறாரு. ஸோ நிறைய இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள் உங்கள்கிட்ட நம்ம பேசுவோம் இனி வரக்கூடிய நாட்களில். தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி. உங்கள் நேர்காலம் எங்களுக்கு ரொம்ப சாட்சி ரொம்ப அருமையாக சொன்னது. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.